சமீப காலங்களில் நடந்த சம்பவங்களை கருத்தில் கொண்டு அது ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருந்ததை புரிந்து கொண்டு தற்போது கிரிக்கெட்டில் சில முக்கிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது ஓடிஐ ஃபார்மட் கிரிக்கெட்டை பொறுத்தவரை 34வது ஓவருக்குள் 2 புதிய பந்துகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பின்னர் மீதமுள்ள 16 ஓவரை வீச அந்த 2 பந்திலிருந்து ஒரு பந்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடப்பாண்டு ஜனவரி மாதம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய T20 சீரிஸின் 4வது போட்டியில் சிவம் துபேக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா ஒரு கன்கஷன் சப்ஸ்டிடியூட் பிளேயராக உள்ளே கொண்டு வரப்பட்டார். எப்படி போட்டியின் உள்ளே வந்த ஹர்ஷித் ராணா இந்த போட்டி வெல்லும் அளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பட்சத்தில் துபேவுக்கு சரியான மாற்று வீரர் ஹர்ஷித் ராணா கிடையாது. ஹர்ஷித் ராணா ஒரு ஆல்ரவுண்டர் கிடையாது. எனவே விக்கெட்டுகளை வீழ்த்த இந்தியா திட்டம் போட்டு ஹர்ஷித் ராணாவை உள்ளே கொண்டு வந்து போட்டியை தந்திரமாக வென்றதாக இங்கிலாந்து குற்றம் சாட்டியது. எனவே இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு தற்போது கூறப்பட்டுள்ள புதிய விதி என்னவென்றால் ஒரு போட்டியில் விளையாட பிளேயிங் 11 தேர்வு செய்வது போல சப்ஸ்டிடியூட் பிளேயர்கள் பட்டியலை மேட்ச் ரெஃபரியிடம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சப்ஸ்டிடியூட் பிளேயர்கள் பட்டியலில் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், ஒரு பேட்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்பின் பவுலர் மற்றும் ஒரு ஆல்ரவுண்டரை தேர்வு செய்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு பிளேயருக்கு காயம் ஏற்பட்டு அவர் மைதானத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டால் அவருக்கு பதிலாக சரியான பிளேயரை உள்ளே கொண்டு வருவதை இந்த விதியானது கட்டுப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கிரிக்கெட் விதிகளை பாதுகாக்கும் MCC வெளியிட்டுள்ள ஒரு புதிய விதி என்னவென்றால் பவுண்டரி ரோப்புக்கு வெளியே ஏரில் இருந்தவாறு ஒரே ஒரு முறை மட்டும்தான் பந்தை தொட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சிக்ஸராக செல்லும் பந்தை பவுண்டரி ரோப்பிலிருந்து கேட்ச் பிடிக்க செல்லும் பிளேயர் பவுண்டரி ரோப்புக்கு வெளியே ஒரே ஒரு முறை மட்டும்தான் பந்தை ஏரில் இருந்தவாறு தொட வேண்டும் என்றும் அதன் பின்னர் பவுண்டரி ரோப்புக்குள்ளே வந்துவிட வேண்டும் என்றும் அப்படி உள்ளே வந்த பிறகு மீண்டும் வெளியே செல்லக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த விதியின்படி கேட்ச் ஆனது பிடிக்கப்படவில்லை என்றால் அது சிக்ஸராக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு நடந்த பிக் பாஷ் T20 லீக்கில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மைக்கேல் நேசர் கேட்ச் பிடிப்பதற்காக பவுண்டரி ரோப்புக்கு வெளியே சென்று சாவகாசமாக கேட்ச் பிடித்துவிட்டு உள்ளே வந்த சம்பவமானது கவனம் பெற்ற பட்சத்தில் இப்போது இந்த புதிய விதியானது கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.